நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீரத்திலும் பலத்திலும் என் மகனை காட்டிலும் ஒரு தலை சிறந்த வீரன். இப்பணியை நிறைவேற்றுவதற்கு அகில உலகில் எவரும் இல்லை. எனது புதல்வன் விதிக்கப்பட்டுள்ள நியதிகளின்படி தாரகாசுரனை சம்ஹாரம் செய்வான். அவனது அட்டூழியங்களில் இருந்து அகில உலகங்களுக்கும் முக்தியை பெற்று தருவான். நாளை தேவகணங்களின் சேனாதிபதியாக கார்த்திகேயனுக்கு பட்டாபிஷேகம் நிகழ்த்தப்படும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மைனாவதி, அற்புதமான இந்த நிகழ்வில் பங்கு பெறுவதற்கு மாபெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஆஹா, என்ன ஒரு மதுரமான காட்சி! குமாரர் கார்த்திகேயனின் பட்டாபிஷேகம். ஆஹா! தேவேந்திரா, அப்சரஸ்களின் பணிவிடைகள், சோமபானத்தின் ருசி, தம்முடைய சிம்மாசனம், இவை அனைத்தும் மீண்டும் கிடைப்பது போல் தோன்றுகிறதா? தேவரிஷி, எந்த நேரத்திலா இது போன்ற வார்த்தைகளை பேசுவீர்கள்? தற்சமயம் அகிலமானது தாரகாசுரனிடமிருந்து முக்தியை பெறும் நேரமாகும். அதோ அங்கு பாருங்கள், அற்புத காட்சி! மகாதேவர் கார்த்திகேயனுக்கு போதிக்கவிருக்கிறார். கார்த்திகேயா, நீ தேவ சேனாதிபதி எனும் அதிகாரத்தை பெறுவதற்கு முன் சேனாதிபதி பதவியின் தர்மத்தையும் அதன் கடமையையும் எடுத்துரைக்கப் போகிறேன். அப்பதவியில் இருக்கும் போது யுத்த நியதிகளை எவ்வாறு ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்பதை நீ அறிய வேண்டும். நான் கூறுவதை கவனமாக கேள் கார்த்திகேயா. சேனாதிபதி பதவியின் மிகச்சிறந்த விசேஷம் அகில நன்மைக்காக அவர் ஆற்றவிருக்கும் பணியாகும். தன்னுடன் இருக்கும் வீரர்களையும் காத்து ரட்சிக்கும் பணியிலும் கவனம் செலுத்துவது அவர் கடமையாகும். இதை மறக்காதே. அகிலத்தில் இருக்கும் ஒவ்வொருவருடைய நலனும் நீ எடுக்கவிருக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் குடிகொண்டுள்ளது. நீ தேவ சேனாதிபதி பதவியை
இன்று முதல் அலங்கரிக்கவிருக்கிறாய். ஓர் தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பு ஆழ்ந்த சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவசியம். அதை நீ மறவாதே. ஏற்ற பொறுப்பினில் பூரணத்துவம் பெற வேண்டுமெனில் ஞானத்திலும் நீ கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகிறது கார்த்திகேயா. பிரம்மதேவர் கூறிய வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள். நீ உன்னுடைய சத்ருவை நிர்மூலமாக்க அவனை பற்றிய அனைத்து ஞானத்தையும் பெறுவது அவசியம். சத்ரு பலகீனமானவன் என்ற சிந்தனை உன்னை என்றும் நிந்திக்க வல்லது. உனது சத்ருவிற்கும் நீ தேவர்களுக்கு சேனாதிபதியான விவரம் இந்நேரம் தெரிந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் இரட்டிப்பு கவனத்தோடு நீ செயல்பட வேண்டியது அவசியமாகும். கார்த்திகேயா, யுத்த திட்டங்களும் சதி திட்டங்களும் சமமானதாகும். யுத்த யுக்தியை கொண்டு ஒருவருக்கு முக்தி அளித்தாலும் அது யுத்த நியதிகளை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். கவனம் கொள் கார்த்திகேயா. நிராயுதபாணியாக இருப்பவனை தாக்கக்கூடாது. சூரியன் அஸ்தமித்த பிறகு யுத்தத்தை தொடரக்கூடாது. இவ்விரண்டும் யுத்தத்தின் மகத்துவமான நியதிகள். இதற்கு பங்கம் ஏற்படக்கூடாது. இதை மீறலும் கூடாது. சேனாதிபதி எனும் ஸ்தானத்தை அலங்கரிக்கும் ஒருவன் தனது சேனையையும் சேனை வீரர்களுடைய பலத்தையும் தன்னுடைய சுயநல எண்ணத்திற்காக பயன்படுத்துவது ஆகாது. மகாதேவா, எனதுள்ளம் நம்பிக்கை கொண்டது. தேவர்களின் சேனாதிபதி பதவியை ஏற்கவிருக்கும் கார்த்திகேயன் அப்பணியினை செவ்வனே ஆற்றி நன் மதிப்பை நிச்சயம் பெறுவான். மகாதேவா, அபிஷேகத்திற்கான முகூர்த்தம் நெருங்கிவிட்டது. தமது அபிஷேகத்திற்கான நீர் சுப்ரபா, கஞ்சனாட்சி, மனூர்மா, சுரேணு, ஓகுவதி, விம்லோதா, கயே நதிகளைச் சேர்ந்ததாகும். கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மிம் சம்யுக்தம் குரு. அதாவது இதில் அடங்கியுள்ள 7 சரஸ்வதி நதிகளோடு 7 புனித நீரும் அடங்கியுள்ளது என்று அர்த்தம்.
விரோதியான தேவர்களுக்கு நம்மை பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லை. இருந்திருந்தால் கார்த்திகேயனை தேவர்களின் சேனாதிபதியாக பதவி உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்காது. அவர்களின் அழிவு நெருங்கிவிட்டது. இம்முறை தேவர்கள் படுதோல்வி அடையப் போவது உறுதி. சித்ரவதியின் கொடுமை கண்டு உயிர் பிச்சைக்கு பதிலாக மரணத்தை வேண்டுவர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திட்டம், சூழ்ச்சி, பிரம்மாஸ்திரம், எதிரியை வீழ்த்தும் பணியனில் இவை அனைத்தையும் விவேகத்தோடு நீ பிரயோகிக்க வேண்டியது அவசியமாகின்றது. கார்த்திகேயா, இவை என்றும் உனக்கு உத்வேகத்தை அளித்து வலிமை சேர்க்கும். தாம் அருளிய இந்த மாபெரும் உபகாரத்திற்கு நான் சிரம் தாழ்த்தி பணிகிறேன். உன்னுடைய தந்தை எனும் ஸ்தானத்தில் வீற்றிருக்கும் நான் நல் வித்தையை உனக்கு அளித்தேன். யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று உனக்கு இப்போது ஒரு அஸ்திரம் அளிக்கிறேன். நடக்கவிருக்கும் போரினில் எமது ஆசிகள் என்றும் உமக்குண்டு குமாரா. உனது சத்ருவால் உன்னை வீழ்த்துவதற்கு இயலாது. சூரனை சம்ஹாரம் செய்ய
இதை நான் அளிக்கின்றேன். இந்த வஜ்ரத்தை பெறுவீர்களாக, சேனாதிபதி கார்த்திகேயரே. நடக்கவிருக்கின்ற மகா யுத்தத்தில் வருணதேவனின் ஆசிகள் என்றும் தமக்குண்டு. இக்குடையை தாம் சுவீகரிக்க வேண்டும். கால நிகழ்வுகள் அனைத்தும் தமக்கு சாதகமாக இருக்கும். எனது சார்பாக இந்த பாதுகாப்பு கவசத்தை தமக்களிக்கின்றேன். தாம் அமரத்துவம் பெற வேண்டும் என்று தமக்கிந்த கலசத்தை அளிக்கின்றேன். நான் என்னுடைய சக்திகளைக் கொண்டு தமது அயர்வுகளை போக்குவேன். யுத்த பூமியில் தமக்கு ஓய்வெனும் எண்ணமானது தோன்றவே தோன்றாது. செல்லுங்கள் செல்லுங்கள் நந்தி. நந்தி செல்கிறார். சிவகணங்களின் சார்பாக நான் இப்போது தங்கள் முன் நிற்கிறேன் குமாரா. தமக்கு பரிசளிக்கும் அளவிற்கு என்னிடம் எதுவும் இல்லை. நானும் என்னுடைய சிவகணங்களும் தமக்கு அன்பையே பரிசளிக்க இயலும். ஏற்றுக்கொள்ளுங்கள் குமாரா. நந்தி, அன்பை பரிசளிக்கும் சக்தி படைத்தவனே தலை சிறந்தவன். அன்பை காட்டிலும் சிறந்த பரிசு உலகில் எதுவும் கிடையாது. கார்த்திகேயா, இன்னும் ஓர் உபகாரம் மீதம் உள்ளது. மயிலா, ஆஹா, பிரமாதம், அருமை அருமை. கார்த்திகேயா, மயில் என்பது கண்கவர் பறவையாகும். நீ மயிலினை உனது வாகனமாக ஏற்றால் அகிலவாசிகள் அனைவரின் மனங்கவர் மன்னனாவாய். நீ பெற்றுள்ள சக்திகளைக் கொண்டு இதன் மீது ஏறி உன்னால் வெற்றி வாகை சூட இயலும். எனினும் மற்றொன்றையும் நினைவில் கொள். உனது உள்ளத்தை சஞ்சலமானது ஆட்கொள்ள வாய்ப்பிருக்கிறது. அச்சமயத்தில் நீ உன் சக்திகளை இழக்கவும் நேரலாம். கவனம் தேவை. இந்த தருணத்தில் அனைவரும் கார்த்திகேயனுக்கு பரிசளித்திருப்பார்கள். நானும் சிவபுத்திரனுக்கு ஒன்றை பரிசளிக்க விரும்புகிறேன். அவனது தந்தை சிவன் என் மகனுக்கு அளிக்க எண்ணும் பரிசது.
மரணம். நீ ஒன்றை அறிய மாட்டாய் கார்த்திகேயா. உன்னுடைய மரணம் உன்னை நெருங்கிவிட்டது என்பதை நீ அறியவில்லை. நான் தாரகாசுரனோடு யுத்தம் புரிவதற்கு முழு நிலையில் தயாராக உள்ளேன்.